வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம், மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். 4 லட்சத்தை எட்டும் தங்கத்தின் விலை, அதிர்ச்சியில் இலங்கையர்கள். பிரதமர் ஹரணி நாளை இந்தியா விஜயம். நண்பர்களின் மது விருந்தில் வாக்குவாதம் முற்றியதில் ஒருவர் படுகொலை. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள், நாமல் ராஜபக்ஷ. இணையவழி விளம்பரம், வங்கிக் கணக்கிலிருந்து பணம் திருட்டு. அக்டோபர் மாதத்துக்கான அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி அஸ்வசும முதலாம் கட்ட பயனாளிகளுக்கான அக்டோபர் மாத நலன்புரி கொடுப்பனவு இன்று வங்கிகளில் வைப்பிலிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பயனாளர்களுக்கு தமது வங்கிக் கணக்குகளிலிருந்து பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. மேலும் அஸ்வசும நலன்புரி உதவி திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள 23,775 பயனாளி குடும்பங்களுக்கு நிதி மானியம் வழங்குவதற்கான திட்டத்தை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தங்கத்தின் விலை நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் 5,000 ரூபாயால் உயர்ந்துள்ளதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன. அதன்படி இன்று காலை கொழும்பு செட்டியார் தெரு தங்கச் சந்தையில் 22 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 3,42,300 ரூபாவாக உயர்ந்துள்ளது. நேற்றைய தினம் 22 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 3,37,600 ரூபாவாக காணப்பட்டது. இதற்கிடையில் நேற்று 3,65,000 ரூபாயாக இருந்த கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை இன்று 3,70,000 ரூபாயாக உயர்ந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்கச்சந்தை தரவுகள் மேலும் தெரிவிக்கின்றன. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நாளை இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரதமர் நாளை முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். பிரதமர் தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் உயர்மட்ட பிரதிநிதிகளுடனும் சிலர் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். அக்டோபர் 17ஆம் தேதி NDTV மற்றும் சிந்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளை ஏற்பாடு செய்யும் NDTV உலக உச்சி மாநாட்டில் நிச்சயமற்ற காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை வழிநடத்துதல் என்ற தலைப்பில் பிரதமர் சிறப்புரையாற்ற உள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மக்கள் சீன குடியரசுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருந்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தனது விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து இன்று அதிகாலை நாடு திரும்பியுள்ளார். 3 நாள் உத்தியோகபூர்வ பயணத்தின் இறுதி நாளான நேற்றைய தினம் பீஜிங்கில் அமைந்திருக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அருங்காட்சியகத்துக்கு பிரதமர் விஜயம் செய்தார். இந்த விஜயத்தின் போது பிரதமர் அமரசூரிய சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் சீன மக்கள் குடியரசின் பிரதமர் லீ கியாங் ஆகியோருடன் பல உயர்மட்ட இருதரப்பு சந்திப்புகளிலும் பங்கேற்றமையும் குறிப்பிடத்தக்கது. மாத்தறையில் திக்வல போலீஸ் பிரிவின் அலுத்பர சந்தியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் திக்வெல்ல குருந்துஹேன பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. இவர் 2 நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த போது இருவரில் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ள நிலையில் சந்தேக நபரை கைது செய்ய திக்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கம் என்னை பற்றி மட்டும் கனவு காண்கிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்று வரும் கைதுகள் மற்றும் போதைப்பொருள் மீட்பு தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
இந்த கைதுகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்கள் தொடர்பில் நாமல் ராஜபக்சவின் பெயர் அடிபடுகின்றதே என ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார். இதன்போது அரசாங்கம் என்னை பற்றிய கனவில் மட்டுமே இருக்கிறது என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அரசாங்கம் மக்களின் கனவுகளை சிதைத்து விட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த அரசாங்கத்துக்கு மக்களது கனவுகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையில் அரசாங்கம் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். மோசடியான முறையில் வங்கிக் கணக்குக்குள் ஊடுருவி 50,69,610 ரூபாய் பணத்தை திருடியதாக கூறப்படும் 4 சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் தெஹிதனிய மற்றும் முருதலாவ ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 30 முதல் 38 வயதிற்குட்பட்டவர்கள் ஆவர். சந்தேக நபர்கள் 4 தண்ணீர் மோட்டார் விற்பனை செய்யப்படுவதாக இணையதளத்தில் பதிவிட்டுள்ள விளம்பரம் ஒன்றினூடாக முறைப்பாட்டாளருடன் தொடர்பு கொண்டு வங்கிக் கணக்கின் OTP இலக்கத்தை பெற்றுக் கொண்டு மோசடியான முறையில் வங்கிக் கணக்குக்குள் ஊடுருவி பணத்தை திருடியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 4 வாரியபுர நீதவான் நீதிமன்றில் இன்று புதன்கிழமை ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஏனைய நபர்களுக்கு உங்களது வங்கிக் கணக்கின் OTP இலக்கத்தை பகிர்வதை தவிர்க்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம், மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். 4 லட்சத்தை எட்டும் தங்கத்தின் விலை, அதிர்ச்சியில் இலங்கையர்கள். பிரதமர் ஹரிணி நாளை இந்தியா விஜயம். நண்பர்களின் மது விருந்தில் வாக்குவாதம் முற்றியதில் ஒருவர் படுகொலை. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள், நாமல் ராஜபக்ஷ. இணையவழி விளம்பரம், வங்கிக் கணக்கிலிருந்து பணம் திருட்டு. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.